சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகள் உருவாகியிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சான ஸ்டீவன் ஃபிளெமிங் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அவரோட ஹெட் கோச் பதவியிலிருந்து விலகியிருக்காரு. இது எதனால அவர் பதவி விலகுனாரு எல்லாமே இந்த வீடியோல இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இது எப்படி ரசிகர்கள் பார்க்குறாங்க. ஹெட் கோச் ஸ்டீபன் ஃபிளெமிங் விலகியதுனால ரசிகர்கள் இவர் இந்த பதவியிலிருந்து விலகினதுனால எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கிற ஒரு பிளேயர் அந்த 2008 ஐபிஎல்குள்ளே வந்தார். சிஎஸ்கே டீமில் ஒரு பிளேயராக என்ட்ரி கொடுத்தாரு. ப்ளஸ் 2009 பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா இருந்தார். இந்த 2008 2026 வரைக்கும் சிஎஸ்கே டீமில் ஒரு ஹெட் கோச்சாக 18 வருஷம் ஹெட் கோச்சாக இருந்திருக்கிறாரு. இவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி 5 முறை டைட்டில் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 முறை சாம்பியன்ஸ் லீக்கு, 10 முறை பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. 12 முறை குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் அவரோட ஹெட் கோச்சாக இருந்தப்ப ப்ளஸ் சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே டீமுக்காக இவர் நிறைய உழைப்பு போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் ஏன்ப்பா இப்போ திடீர்னு நல்லா தானே போயிட்டுருக்கு, நல்லா பண்ண ஒரு ஹெட் கோச் ஏன் திடீர்னு விலகியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ரீசன்ட் இயர், அதாவது பார்த்தீங்கன்னா 2023 நம்ம லாஸ்ட்டாக டைட்டில் வின் பண்ணோம். 2024 பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் போக வேண்டியது கடைசியில் குவாலிஃபயர் போக முடியாமல் நம்ம வெளியேறப்பட்டோம். 2025 பார்த்தீங்கன்னா 10வது இடம் பிடிச்சோம். 2026 ரீசன்ட் இயர்ஸ் 2026 8வது இடம் பிடிச்சோம். இந்த மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸாக சிஎஸ்கே ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பண்ணாங்க. சிஎஸ்கே இந்தியன் பிரீமியர் லீக் சிஎஸ்கேல மட்டும் இல்லை, ப்ளஸ் வேறு நாட்டில் சிஎஸ்கே டீமுக்காக இவர் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. ப்ளஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொதப்பல்கள் இருந்திருக்கு. ப்ளஸ் இதெல்லாம் கருத்தில் கொண்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ப்ளஸ் இவர் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் 2 பேரும் கலந்து உரையாடி ப்ளஸ் நான் ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக அவர் விலகியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட் எப்படி இருக்குது, எல்லாம் 250+ 300 ரன்னு கூட சும்மா அசால்ட்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவரோட அந்த ஹெட் கோச் ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்கும்ல, இவர் ஒரு அந்த காலத்து பிளேயர் ப்ளஸ் ஆதி காலத்து பிளேயர் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ப்ளஸ் இவரோட கோச்சோட அணுகுமுறை கொஞ்சம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாதனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவர் நான் ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே டீமில். 2008 ஒரு பிளேயர் அறிமுகமாகி 2009 2026 வரைக்கும் 18 வருஷமாக ஹெட் கோச்சாக இருந்திருக்கிறார் சிஎஸ்கே அணிக்காக. ப்ளஸ் தோனி ப்ளஸ் இவங்களோட கூட்டணி சிஎஸ்கே டீமுக்கு நிறைய பங்களிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இவருக்கு நம்ம ஒரு சல்யூட்டாக நம்ம கொடுத்துக்கணும். அப்புறம் சிஎஸ்கேவோட ரசிகர்கள் எப்படி இதை பார்க்குறாங்க, இவர் ஹெட் கோச் பதவியிலேருந்து இப்போ விலகியிருக்காரு அப்படின்னால இவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா 3 விதமாக பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில ரசிகர்லாம் தேங்க்யூ கோச்சுன்ட்டு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் இவருக்காக வீடியோக்கள் பதிவிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை பார்த்தீங்கன்னா இவர் சிஎஸ்கே அணிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அவரோட பங்களிப்பு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் நிறைய ரெக்கார்டு உருவாக்கியிருக்காரு. ப்ளஸ் சிஎஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை 18 வருஷமாக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் இவர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஒரு எண்ட் ஆஃப் த எரா அப்படின்னு நம்ம சொல்லியானோம். ப்ளஸ் அந்தளவுக்கு சிஎஸ்கே கூட ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்காக நிறைய பண்ணி கொடுத்துருக்குறாரு. நிறைய டைட்டில், ஃபைனல், இறுதி போட்டி அப்படின்னு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் மாதிரி ஒரு ஹெட் கோச் சிஎஸ்கேக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில ரசிகர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் அவர் பதவி விலகுனது சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறினே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட் நான் ஆல்மோஸ்ட் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மற்ற டீம் சிஎஸ்கே டீமை தவிர்த்து ஐபிஎல்லில் மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க நீங்களே உங்களுக்கே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அடினா அடி, சும்மா அதிரடி, தடால் புடா அதிரடியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அந்தளவுக்கு இன்னும் இந்த தடால் புடா அதிரடியிலேருந்து அந்த அளவுக்கு விளையாடுற மாதிரி தெரியல. நான் மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கோச்சோட அந்த அணுகுமுறை, ஹெட் கோச்சோட அணுகுமுறை கூட இருக்கலாம். ப்ளஸ் இப்போ இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டு தகுந்த மாதிரி அந்த மாடர்ன் டே ஹெட் கோச் உள்ள என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், சிஎஸ்கே டீமும் மாறும். அப்படிங்கிறனால இவர் இந்த டைமில் பதவி விலகுனது சிஎஸ்கே டீமுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தெல்லாம் இன்னொரு கேள்வி எழும்பாம். இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னொரு கேள்வி எழுப்பலாம். இவர் போயிட்டார், ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகிட்டார். நீ யாருப்பா சிஎஸ்கே டீமில் ஹெட் கோச்சாக வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் இடத்துல தோணலாம்.
ஒரு சில வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா, பொய்யான்னு இன்னும் சரியா ஒரு முடிவு கிடைக்கல. ஹேமம் பதானி, அதாவது டெல்லி டீமுக்கு ஹெட் கோச்சா இருக்கார்ல ஹேமம் பதானி, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎஸ்கே டீமுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் கோச்சா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மாரி சொல்றாங்க. பட் ஆனா இன்னமும் 100% உறுதிப்படுத்தல. பட் ஆனா ரசிகர்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, எம்.எஸ். தோனி சிஎஸ்கே டீமுக்கு அடுத்த ஹெட் கோச்சா வந்தாருன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ப்ளஸ் இப்ப இந்த இடத்துல உங்களோட கருத்த சொல்லுங்க. 2027 ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். தோனி ஹெட் கோச்சா வந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஹெட் கோச் இவரு எம்.எஸ். தோனி இல்ல அப்படின்னா, வேற யாரு உள்ள வரலாம்? ராகுல் டிராவிட் வந்தா இன்னும் நல்லா இருக்குமா? இல்ல ஹேமம் பதானியே வந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவரு ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் ஆதரவையும் குடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.